கீழே விழுந்து வாரி ரத்த காயத்தோட போகிறாங்க. ஆனால் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்றாங்க. இது என்ன ரோடு, கரெக்டாக எந்த ரோடுனா, இந்த ரோடு வந்து தட்டாங்குளம் ரோடு, மாதாவரம் ஐ ரோடு. நம்ம ரைட் சைடு போனீங்கன்னா மாதாவரம் ரவுண்டானா, லெஃப்ட் சைடு போனீங்கன்னா மூலக்கடை. இது கரெக்டாக மெயின் ஜங்ஷன் இடம் இது. இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போலாம் இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றதுனால இந்த ரோடு கொஞ்சம் காலியாக இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லு லாரி அந்த மாதிரி தான். அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சிச்சு தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோட்டில் நிறைய பேர் விழுந்து வர்றாங்க. அதனால் இதனால் யார் யாரெல்லாம் பாதிக்கிறீங்களோ கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் இது ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டோம் சார். நிறைய பேர் சொன்னாலும் யாருமே இதுக்கான ஆக்ஷன் எடுக்க மாட்றாங்க. யாராவது இறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னா அப்போ எதுக்கு சார்? கொஞ்சம் இதை பார்க்குற யாராவது உயர் அதிகாரி யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் ஆக்ஷன் சீக்கிரம் எடுங்க. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. டெய்லி ஒரு 10 பேராவது, குறைஞ்சபட்சம் 10 பேராவது உழுந்து வாரி ரத்த காயத்தோடு தான் போகிறாங்க. ரத்த காயம்லாம் வாங்கினாலாம் ரெடி பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரோடை நீங்கள் ரெடி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் லேடிஸ் தான் நிறைய பேர். இந்த ரைட் சைடு போனீங்க, நீங்கள் ரைட் சைடு போனீங்கன்னா மாதா ரவுண்டானா, லெஃப்ட் சைடு வந்து மூலக்கடை பிரிட்ஜு. இந்த ரோடை ரெடி பண்ணுறதுக்கும் நான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். டெய்லியும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுவேன். இந்த ரோடு ரெடி பண்ணிட்டாலும் நான் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். ப்ளீஸ் ஆக்ஷன் கொஞ்சம் உடனே எடுங்க சார்.